Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 9th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.1ல 10th சம்மில் 2 மார்க்கில் கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. The cost of a chocolate is rupees x plus y and Amir bought x plus y chocolates. Find the total amount paid by him in terms of x and y. If x is equal to 10, y is equal to 5, find the amount paid by him. Okay, first cost of a chocolate வந்து x plus y rupeesனு கொடுத்துருக்குறாங்க. அமரும் x plus y சாக்லேட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா எக்ஸுக்கு வேல்யூ 10 அண்ட் எக்ஸுக்கு வேல்யூ ஒய்க்கு வேல்யூ 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி டோட்டலாக அவங்க எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, சம்குள்ளே போகலாம். சொல்யூஷன். ஃபஸ்ட்டு cost of a chocolate எழுதிக்கலாம். the cost of a chocolate is எவ்வளோனா rupees எவ்வளோ கொடுத்துருக்காங்க x plus y கொடுத்துருக்குறாங்க. அமர் எவ்வளோ வாங்கியிருக்காங்க? அமர் bought அவங்களும் எவ்வளோ சாக்லேட்ஸ் வாங்கியிருக்காங்க? அவங்களும் x plus y சாக்லேட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது x plus y இன்ட்டு x plus y இப்படி கண்டுபிடிச்சாதான் அமர் எவ்வளோ சாக்லேட் வாங்கியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஓகே, சாரி, எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு x இன்ட்டு x இன்ட்டு y. x இன்ட்டு x இஸ் ஈக்குவல் டு x ஸ்கொயர், x into y plus xy. next y into x plus xyன்னு எழுதினாலும் ஒன்று தான், yx எழுதினாலும் ஒன்று தான். ஓகேவா, நம்ம xyன்னு எழுதிக்கலாம். y into y plus y ஸ்கொயர். அப்போ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா x ஸ்கொயர். இது வேறு வேரியபிள், இதுவும் வேறு வேரியபிள். பவர் சேமாக இருந்தாலும் வேரியபிள்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ we can't add the different variables. x plus y ரெண்டுமே சேம் வேரியபிள்ஸாக இருக்குது. இங்கே 1 இங்கே 1 இருக்குது. ஸோ ரெண்டே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 2xy ப்ளஸ் y ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போது இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து அவங்க சாக்லேட் வாங்கியிருக்காங்க. இப்போ எக்ஸுக்கு if x is equal to 10 and y is equal to 5ன்னு நம்மளுக்கு சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு வேல்யூஸையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இப்போது எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் y ஸ்கொயர். இதில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது 10 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 10 இன்ட்டு 5 ப்ளஸ் 5 ஸ்கொயர். 10 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 100. கரெக்ட். 100 ப்ளஸ் 2 5s are 10. 10 இன்ட்டு 10 100 ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 25. சூப்பர். 100 ப்ளஸ் 100 200 ப்ளஸ் 25 225. அப்போ அமீர் எவ்வளோ ருப்பீஸ் கொடுத்து வாங்கியிருக்காங்க? the amount paid by Amar is rupees 225. ஓகே, புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 11th சம் பார்க்கலாம். 11th சம் பாருங்கள். The length of the rectangle is 3x plus 2 unit and its breadth is 3x minus 2 units. Find its area in terms of x. What will be the area if x is equal to 20 units? ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. அந்த ரெக்டாங்கிளுக்கு லென்த் அண்ட் பிரெத் கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து ஃபஸ்ட் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா எக்ஸோட வேல்யூ 20 இருந்துச்சுன்னா அதோட ஏரியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, என்ன வேணும் அப்படின்னா கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எழுதிக்கலாம். கிவன் என்ன? லென்த் கொடுத்துருக்காங்க, அதாவது எல். லென்த் ஆஃப் அ ரெக்டாங்கிள், அதை வந்து நம்ம எல்ன்னு டினோட் பண்ணிக்கலாம்.
எல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3x + 2ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் breadth of a rectangle இதை எப்படி டினோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா b is equal to என்ன கொடுத்துருக்காங்க 3x - 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போது ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? டு ஃபைண்ட் ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா? ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிளுக்கு என்ன ஃபார்முலாவாக இருக்கும்? எஸ், L into B square units. L into B square units. இதுதான் ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள். ஓகே, நம்மளுக்கு இங்கே L என்ன இருக்குது? 3x + 2 and B என்ன இருக்குது? 3x - 2. ஓகே, இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு 3x வச்சு 3xையும் 2வையும், நெக்ஸ்ட்டு 2 வச்சு 3x and 2வையும் மல்டிப்ளை பண்ணலாம். 3 3s are 9, x into x, x square, 3 2s are plus into minus, 3 2s are 6x. Next, plus into plus, 2 3s are 6x, plus into minus, 2 2s are 4. ஓகே, அப்போது -6 + 6 கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் இருக்கிற வேல்யூ 9x square - 4. இதுதான் ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள். ஆனால் அவங்க ஏக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க? எக்ஸுக்கு இது வந்து என்னதுன்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்னு எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு, நம்மளுக்கு அங்கே யூனிட்ஸ் எதுவும் கொடுக்கல, நம்ம ஜஸ்ட் ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எழுதிக்கலாம். 9x square - 4 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, இஃப் எக்ஸோட வேல்யூ 20 இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன வேல்யூஸ் கிடைக்கும், ஏரியா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சப்ஸ்டியூட் 9x square - 4ல் 20 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா if x is equal to 20, இந்த வேல்யூஸ் எப்படி மாறிடும் அப்படின்னா 9 into 20 square minus 4ன்னு வரும். 9 into 20 square, 20 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 2 2s are 4, 2 0 ஆட் பண்ணணுமா? ஸோ 9 into 400 minus 4. ஓகே, 9 4s are 36, 2 0 minus 4. ஓகே, 3600ல் 4 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 3000 minus 4 சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 3596. ஓகே, யூனிட்ஸ், ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 12th sum. P of x is a polynomial of degree 1 and Q of x is a polynomial of degree 2. What kind of the polynomial P of x and Q of x is? ஃபஸ்ட்டு P of x ஓட பாலினாமியல் டிகிரி வந்து 1ன்னு கொடுத்துட்டாங்க, Q of x ஓட டிகிரி வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன டிகிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை நம்மளுக்கு நார்மலாக ஜென்ரலாகவே நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். இங்கே டிகிரி 1 தான் இருக்குது, இங்கே டிகிரி 2 இருக்குது. பேஸ் சேமாக இருந்தால் நம்ம பவர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணிப்போமா? ஸோ பவர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2 + 1 என்னது 3. ஸோ இது வந்து ஒரு கியூபிக் பாலினாமியலாக தான் இருக்கணும், ஆர்எல்ஸ் இதோட டிகிரி வந்து 3ஆக தான் இருக்கும். அதை ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம சால்வ் பண்ணி காட்டிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ நம்ம P of x வந்து பாலினாமியல் ஆஃப் டிகிரி 1 தானே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஏதாவது ஒரு பாலினாமியல் எடுத்துக்கலாமா? ஓகே, இப்போ வந்து இதுக்கு எக்ஸ்ன்னு மட்டும் எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு மட்டும் ஒரு பாலினாமியல் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு Q of x. Q of x வந்து பாலினாமியல் ஆஃப் டிகிரி 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பாலினாமியல் ஆஃப் இங்கே இது வந்து P of x வந்து டிகிரி 1, Q of x வந்து டிகிரி 2. ஓகேவா? ஸோ 2 அப்படின்னா நம்ம எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இதை என்ன டைப் ஆஃப் பாலினாமியல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளாம் அஷ்யூம் பண்ணி எடுத்துக்கலாம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு P of x இன்ட்டு Q of xன்னு பண்ணும்போது ரிசல்ட் என்னன்னு கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. P of x என்ன இங்கே எக்ஸு இன்ட்டு Q of xோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து வேல்யூ எக்ஸ் கியூப். ஸோ therefore the polynomial is
the polynomial is cubic or the degree of the polynomial is 3. Okay, thank you.